கிருஷ்ணா, உனக்கு என்னடா ஆகணும்? விவசாயிங்க. விவசாயி இல்லைன்னா அடுப்புல சோறும் பொங்காதுடா. 3 வேளை பசி எடுக்கும் போது சாப்பாடு ஞாபகம் வர நமக்கு அத விவசாயம் படங்களோட ஞாபகம் என்னைக்காவது வந்திருக்கா? ஒண்ணு மட்டும் சொல்றேன்டா, விவசாயிக்கு மானமெல்லாம் ஒரு காணி நிலம் தான்டா. பசி ஈஸியா தீந்துறதுனால தான் நாமளும் அவங்கள பத்தி அதிகமா நினைக்கிறது இல்லையா நமக்கு. இந்தியா இந்த வல்லரசு ஆகணும், அதாகணும், இதாகணுன்றதெல்லாம் கூட அப்புறங்க. முதல்ல விவசாயிங்க நல்லா வாழ்ற அரசா மாறணும். விதைச்சதெல்லாம் உழைச்சி வரும் நேரம் நேரம் பிறந்துருச்சு நமக்கு நல்ல யோகம் யோகம். உழைக்கிறவன் பெருமையெல்லாம் ஊரே பேசும். உழவனுங்க இழைச்சி புட்டா ஏது தேசம். பட்டணத்து மக்கள் எல்லாம் சொத்துலதான் கைய வைக்க, பட்டிக்காட்டில் நாங்கள் எல்லாம் சேத்துலதான் கால வைப்போம். எல்லாருமே ஏர் பிடிச்சா என்னாலுமே சேர்ந்தொழைச்சா வந்திடும் நெல்லு மணி மின்னிடும் பொண்ணு மணி. ஏறெடுத்து பாடுபடு பாடுபடு, ஏறக்கொண்டு ஊருக்கெல்லாம் சோறு போடு. இந்த காணி நிலந்தான் நாம கேட்ட வரம்தான், என்றும் இல்லை என்று சொல்லாமல் தான் அள்ளி கொடுக்கும். மனோஜ் நேயர்களுக்கு இனிய வணக்கங்கள். நான் உங்கள் யுவராஜ் பேசுகிறேன், விவசாயி. ஸோ இன்றைக்கி பார்த்தீங்கன்னா நம்ம வயலில் வந்து தண்ணி பாஞ்சிட்ருக்கு. அப்போ உங்களுக்கு பார்த்தா தெரியும், தண்ணி பாஞ்சிட்ருக்கு. ஸோ எல்லா வயலும் வந்து மேக்ஸிமம் எவ்வளோ முடியுமோ அவ்வளோ தண்ணி ஃபுல்லாகிடுச்சு. நம்மளுடைய வயலெல்லாம் தண்ணி கட்டி ஆயிடுச்சு இப்போ நான். ஸோ நாளைக்கு வந்து இது டிராக்டர் மூலமாக உழுதுட்டு மறுபடியும் அதை மாடுகள் மூலமாக மரம், அதாவது வயலை வந்து சமன்படுத்தும். நம்ம பக்கத்துலலாம் நட்டாச்சு. ஸோ நம்மளது வந்து நாளை மறுநாள், அதாவது இன்னும் 2 நாளில் வந்து நம்மளது நடவு ஆகிடும். ஸோ நடவு முடிஞ்சதுக்கப்புறமும் இதே மாதிரி ஒரு தங்கு தடை இல்லாமல் தண்ணி வந்துகிட்டே இருந்தால் எங்களுக்கு கஷ்டம் கொஞ்சம் கம்மியாகும். ஸோ பார்க்கலாம், அந்த இயற்கையும் வயலும் நமக்கு கை கொடுக்குதான்னு பார்ப்போம். அதையும் மீறி உங்களுடைய பிளெஸ்ஸிங்ஸ் எல்லாமே வந்து எங்களுக்கு இருக்கும் பட்சத்தில் நிச்சயமாக நாங்கள் வந்து ஒரு நல்ல மகசூல் தான் நாங்கள் அள்ளுவோன்ற ஒரு நம்பிக்கையில் இருக்கிறேன்.